ஹலோ காய்ஸ், நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ போட்டாலும் போட்டோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, எங்க விண்ணப்பம் பண்ணணும், எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோசியல் மீடியா பேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா எப்படி விண்ணப்பம் செய்யறங்கிற வீடியோ பாத்தீங்கன்னா நான் தெளிவா பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா விளக்கமா சொல்லிடுறேன். இந்த வேலை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறையின் கீழே பார்த்தோம்னா வந்திருக்குதுங்க. இது இல்லம் தேடி கல்வி இல்லைங்க. இல்லம் தேடி கல்வி போன்ற பார்த்தோம்னா அதில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர் ஆசிரியர் பார்த்தோம்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு விண்ணப்பிச்சு நீங்க பார்த்தோம்னா வேலை வாங்கினீங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பார்த்தோம்னா கோரிக்கை மனு கொடுத்து ரொம்ப நாளா பார்த்தோம்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஐடிகே பார்த்தோம்னா பட்ஜெட்லயே பார்த்தோம்னா நிதி ஒதுக்க கிடையாது. மீண்டும் இந்த ஐடிகே பார்த்தோம்னா செயல்படுத்துவாங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கு பதிலாக பார்த்தோம்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடிச்ச ஜாக்பாட்னு சொல்லலாம். இந்த வேலை மந்த்லி 9 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். 9 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அப்போ 9 நாளைக்கு 9000 ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. வருடத்திற்கு 108 நாட்கள் மட்டும் வேலை இருக்கும். 108 நாட்களுங்கும் போது 1,08,000 ரூபாய் சம்பளம். 38 மாவட்டத்துல இருந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆசிரியரா பணிபுரியறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல், அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்குதுங்க, சோசியல் மீடியா பேஸ்புக் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இப்ப எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க அப்ளை பண்றதுக்கு ஃபில் பண்றங்கிறது நான் சொல்லி கொடுக்குறேன், தெளிவா பாத்துக்குங்க. சோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பு தமிழகத்துல பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்குதுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்கா. அதில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா ஆட்கள் சேர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கேரியர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கா. அதை நீங்க பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்களாவே போதும். அதுல கரண்ட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு தகவல்லாம் விட்டுருக்காங்கிறது வருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வருங்க. இதை நீங்க எப்படி ஃபில் பண்ணணும், இந்த வேலை வாய்ப்பு சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார் த போஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிக்கணும். என்ன எழுதுன்னா ஆற்றுப்படுத்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. அடுத்து கேப் லெட்டர்ல உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, அதையும் எழுதுங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேம் கேட்கறாங்க, அது எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, எழுதுங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, நீங்க ஃபீமேலுங்கிறத போட்டுங்க. ரைட் சைட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒட்டிக்கங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதுறதுக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதுருங்க. 11/8/2026 படி என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிது அதை பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, அதை எழுதிங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத பின்கோடோட பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கறாங்க, 10 நம்பர் தெளிவா எழுதுங்க, கான்டாக்ட் பண்ணக்கூடியதா. இமெயில் அட்ரஸ் கேட்கறாங்க, அது எழுதிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க, அதுவும் தெளிவா எழுதிங்க. அடிஷனலா உங்ககிட்ட ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நினைக்கிறேன், அது உங்ககிட்ட இருக்கணும். அது என்னங்கிறத நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1ன்னு போட்டுங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எங்க ஒர்க் பண்ணீங்களோ அதை எழுதிங்க. அங்கே உங்களுக்கு என்ன போஸ்டிங், எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை இயர் எத்தனை மந்த் நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிங்க. இந்த மாதிரி எத்தனையா இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க கரெக்டா பூர்த்தி செய்யலனாலும், அதே மாதிரி கரெக்டான டாக்குமெண்ட் வைக்கலனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் சொல்லாம ரிஜெக்ட் பண்ணிருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய பேர் எழுதிங்க. எழுதிட்டு இதை பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துங்க. என்ன சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கரெக்டா. இன்கேஸ் ஏதாவது தப்புனா என் மேல ஆக்ஷன் எடுக்கலாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. படிச்சு பார்த்துங்க. படிச்சு பார்த்துட்டு லெஃப்ட் சைட்ல பிளேஸ் டேட்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுங்க. போட்டு நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அவங்க பார்த்தீங்கன்னா நேர்காணல கூப்பிடுவாங்க. இது கிடைச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா லக்குங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.